வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். ஒரு அழகிய பூக்களும் அதை சார்ந்து வாழும் வண்ணத்து பூச்சிகள் மற்றும் பல பறவை இனங்கள் அடர்த்தியான பெரிய மரங்களும் நிறைந்த காட்டில் ஒரு உயரமான அழகான மரத்தில் பல காகங்கள் குடும்பமாக வாழ்ந்து வந்தன. அந்த மரத்தில் ஒரு அழகான காக்கை குடும்பம் தனது குஞ்சுகளோடு சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. அப்பா காகம் வெளியில் போய் தினமும் பழங்களை எடுத்து வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கும். மற்ற காகங்களும் குழந்தைகள் வளர்வதற்கு உறுதுணையாக இருந்தன. ஆனா அவங்க சந்தோஷம் அதிக நாள் நீடிக்கல. ஏன்னா அந்த மரத்துக்கடியில் ஒரு பெரிய விஷப்பாம்பு பச்சை நிறத்தில் பெரிய கண்களோட பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கும். பாம்பு சொல்லுச்சு, "என்ன அழிக்க எவனும் இல்லடா இந்த உலகத்துல." அந்த அழகிய காக்கை குடும்பத்துக்கு பெரிய பிரச்சனை. ஒவ்வொரு நாளும் அந்த பாம்பு மரத்தின் மீது மெதுவாக ஊர்ந்து சென்று அங்கு மேலிருக்கும் கூட்டில் தாய் காகத்தை பயமுறுத்தி குட்டிக்கரங்களை மரத்திலிருந்து கீழே தள்ளி இந்த பாம்பானது முழுங்கிவிடும். பிறகு மரத்துக்கடியில் உள்ள பொந்தில் சென்று விடும். இதனால் காகத்தின் அம்மாவும் அழுதது. காகத்தின் அப்பாவும் கவலையடைந்தான். அப்போது அந்த கூட்டத்தில் ஒரு மூத்த காகம் ஒன்று ஒரு புத்திசாலித்தனமான யோசனை கூறியது. அது என்னவென்றால், "அனைவரும் கவனமாக கேளுங்கள். நம்மளால தனியா இந்த பாம்பை எதிர்க்க முடியாது. ஆனா ஒற்றுமையா இருந்தா வெல்லலாம்." அனைத்து காகங்களும் ஒத்துக்கொண்டன. அதிசயமான திட்டம். அருகிலிருந்த மனிதர்களின் கிராமத்துக்கு சென்று அந்த ஊர் தலைவரின் மகளான இளவரசி குளிக்கும் முன் அவளது பொன் சங்கிலியை கழட்டி கல்லில் வைப்பாள். அந்த சமயம் பார்த்து, "பொன் சங்கிலி." ஒரு காகம் பறந்து சென்று அந்த பொன் சங்கிலியை தூக்கிக் கொண்டு பறந்தது. மனிதர்கள் எல்லாம், "ஏய் காகம், பிடிங்கடா!" என்று கத்திக்கொண்டு அந்த காகத்தை துரத்தினார்கள். அப்பா காகம் நேராக பறந்து வந்து அந்த பாம்பு வாழ்ந்த குழிக்குள் பொன் சங்கிலியை போட்டது. மனிதர்கள் அங்கு வந்து பார்க்கும் பொழுது, "ஏய், இது பாம்பு பந்து மாதிரி தெரியுது" அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த பச்சை நிறத்தில் உள்ள பாம்பு, "யாருடா இங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மேல வந்தது. உடனே மனிதர்கள் குச்சிகளால் பாம்பை அடித்து கொன்றுவிட்டார்கள். பாம்பு அழிந்ததும் காகங்கள் எல்லாம் சந்தோஷமாக கூச்சலிட்டன. பாட்டு பாடியும் சந்தோஷமடைந்தன. குட்டிகள் பாதுகாப்பாக வளர்ந்தன. கதையின் நீதி பாடம்: ஒற்றுமை இருந்தால் எவ்வளவு பெரிய எதிரியும் தோல்வியடைவான். ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நான் தினமும் புதிய கதையோட வருவேன்.